Hi friends, this is Ansudin. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் கிராஃப் ரிலேட்டடாக இருக்கிற மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ கிராஃப் ரிலேட்டடாக சில பேசிக்ஸ் ஆஃப் ஐடியாஸை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வாட் இஸ் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் அந்த இட்ஸ் டைப்ஸை பற்றி நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நம்ம வந்து இன்டர்வியூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிராஃபோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் இட்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ ரெப்ரசன்டேஷன் சொல்லும் போது ஒரு கிராஃப்னு கொடுக்கும்போது அது கோடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் வந்து அது எப்படி வந்து கொண்டு போகணும், வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராஃபை வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ஸோ திஸ் கீவேர்ட்ஸ் இதை தான் நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிராஃபில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கீவேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு கிராஃப்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்னா வந்துட்டு நெட்வொர்க் ஆர் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். அது என்ன ரிலேஷனுங்கிறது நம்ம வந்து கிராஃப்ல இருக்கிற டெர்மினாலஜிஸ் பேஸ் பண்ணி லெட்டரா பார்க்கலாம். பட் எக்ஸ் அண்ட் ஒய்ல ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து டெஃபினட்டா நீங்க வந்துட்டு கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரோட வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இஃப் 1 and 3 இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு எந்த ரிலேஷன்ஸுமே இல்லைனா வந்து டெஃபினட்டா there is no network or there is no group. ஓகே, பட் இதுவே ஸோ 1 and 3 is friend அப்படின்னு சொன்னாங்கன்னா you can think about the graph data structure here. ஓகே, ஸோ கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல முக்கியமா ரெண்டு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கு. ஃபார் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் vertex as well as edges. ஸோ vertexனா என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ், நோட்ஸ், என்ன வேணா சொல்லிக்கலாம். உங்களோட ப்ராப்ளத்தோட சப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஃபேஸ்புக் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட vertexை வந்து நீங்க என்ன சொல்லலாம் வந்துட்டு யூசர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா vertexes. ஸோ ஹவு திஸ் vertex ஆர் ரிலேட்டட் வித் ஈச் அதர் அப்படிங்கிறது வந்து எட்ஜ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிற பர்சன் ஒய்ங்கிற பர்சன் தனித்தனியா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இவர் ஒரு வெர்டெக்ஸ் இவர் ஒரு வெர்டெக்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ரிலேட் பண்றதா யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ். ஓகே, ஸோ ஜென்ரலா வந்து வெர்டெக்ஸை வந்து விஐலையும் அண்ட் எட்ஜஸை வந்து ஈன்ற லெட்டஸ்ட் ரெப்ரஸன்டேஷன்லயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிராஃப்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்கிற ஒரு டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டட் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப். ஓகே, ஸோ டைரக்டட் கிராஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். ஓகே, சி கிராஃப்னாவே ஆல்ரெடி ரிலேஷன் சொல்லிட்டோம். பட் டைரக்டட் கிராஃப்னா இட்ஸ் யூனி டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ யூ டு வி ஒரு டைரக்ஷன் ஒரு எட்ஜஸ் இருக்கு அப்படின்னாங்கன்னா யூ டு விக்கு மட்டும் தான் அந்த டைரக்ஷன்ஸ். இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஃப் பை டைரக்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி சொல்றேன். இப்போ வந்து சென்னை இருக்கு, சென்னை அண்ட் வந்து செங்கல்பட்டு இருக்கு. சரியா, செங்கல்பட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா டியூ டு சம் டிராஃபிக் ஆர் சம் ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இட்ஸ் அ ஒன் வே ஆயிடுச்சு. ஸோ சென்னை டு செங்கல்பட்டு யூ கேன் கோ. ஸோ இன் அந்த மீன் டைம் யூ கேனாட் கோ ஃப்ரம் செங்கல்பட்டு டு சென்னை. இந்த நெட்வொர்க் வந்து க்ளோஸ்டு. ஓகே, ஸோ அதுதான் இதுக்கு பேர் தான் வந்து டைரக்டட் கிராஃப். ஸோ டைரக்டட் கிராஃப்னா ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு எட்ஜில் முடியும். தட்ஸ் இட், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். இதுவே நீங்கள் அன்டைரக்ட் கிராஃப்னு எடுத்துட்டீங்கன்னா இதை இப்படி எடுத்துக்கோங்க. சென்னை டு செங்கல்பட்டில் எந்த ரோடு ஒர்க்குமே எதுவுமே இல்லை, இட்ஸ் அ 2 லைன் ரோடு. ஸோ சென்னை டு செங்கல்பட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா சேம் டைம் செங்கல்பட்டு டு சென்னைக்கும் நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். சென்னை டு செங்கல்பட்டு, சிமிலர்லி ஃப்ரம் சென்னை டு செங்கல்பட்டு டு சென்னை ஆஸ் வெல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிராஃப் ரெப்ரசன்டேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கை கொடுக்குறாங்க, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஸோ எய்தர் ஆஃப் தி டேட்டா ரெப்ரசன்டேஷன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எய்தர் மெட்ரிக்ஸாக இருக்கும் இல்லை லிஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஜென்ரல் நெட்வொர்க் அது மாதிரி கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட கொடுக்கலாம், லைக் 0 லைக் 0 1 2. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ தெர் ஆர் 3 vertices, இவங்க எல்லாமே இப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஓரல் ரெப்ரசன்டேஷன், கரெக்டா? பட் ப்ரோக்ராமிங்க்கு வரும்போது வி ஹாவ் டு ரெப்ரசன்ட் வாட் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை வந்து நமக்கு தெரிஞ்ச டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்றதுக்கு கிராஃப்க்கு வந்து 2 ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஒன் வந்து adjacency matrix and another one is adjacency list. Okay, adjacency matrix என்னன்னு பாத்தீங்கன்னா it's simple, it's just a 2-dimensional array. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், it's like a matrix.
ஓகே, இட்ஸ் a 2-dimensional array. இதுதான் வந்துட்டு adjacency matrix. adjacency list பாத்தீங்கன்னா இட்ஸ் array of linked list. That's it. இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட். ஓகே, இதே மாதிரி array of list வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. that is called adjacency list. ஓகே, வெரி டீடைல்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். பட் ஹை லெவல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டெஃபினட்டா இதை யூஸ் பண்ணி ஆகணும். either adjacency matrix or adjacency list. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபோட ரெப்ரஸன்டேஷன் என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து ரெண்டு பார்த்தோம். ஒன்று வந்து adjacency மெட்ரிக்ஸ், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா adjacency லிஸ்ட். ஸோ இந்த ஸ்லைடில் ஸோ adjacency மெட்ரிக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படியே கொடுத்துருக்கலாம். ஸோ மெட்ரிக்ஸ் ஆஃப் 2-dimensional array இப்படியும் கொடுத்துருக்கலாம். பட் சம்டைம்ஸ் இப்படி கொடுக்காம டைரெக்டாக ஒரு கிராஃப் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு தியரியா வந்துட்டு okay 0 1 2 3 4 0 is connected with 1, 3 is connected with 4, இந்த மாதிரி வந்து தியரியாவும் கொடுத்துருக்கலாம். ஸோ தியரியை நீங்க அகைன் கன்வெர்டட் இன்டு தட் adjacency மெட்ரிக்ஸ் ஆவோ adjacency லிஸ்டாவோ மாற்ற வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஓகே, ஸோ மெட்ரிக்ஸ் அண்ட் லிஸ்ட் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் நீங்க வந்து அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக உங்களால் வந்துட்டு இந்த டிசிஷன் எடுக்க முடியும். adjacency மெட்ரிக்ஸ் பெஸ்ட்டா இல்லை adjacency லிஸ்ட் பெஸ்ட்டா அப்படின்ட்டு. இந்த டிஃபரன்ஸை வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோவில் நான் வந்து போடுவேன். ஓகே, ஸோ இது வெரி வெரி ஹை லெவல் ரெப்ரஸன்டேஷன் தான். ஜஸ்ட் உங்களோட கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு பிரஷ் அப் பண்ற மாதிரி இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் இருக்குன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தின ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர் இங்க இப்படி கொடுத்துக்கிறாங்க கிராஃப். ஸோ இது ஒரு வெர்டிசஸ், இது எல்லாமே வெர்டிசஸ். கரெக்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நோட்ஸ் எல்லாமே வந்து வெர்டிசஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிசஸ்க்கு பிட்வீன்ல இருக்க ரிலேஷனை வந்துட்டு வந்து எட்ஜஸ்ன்னு மீன் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு எட்ஜ். ஸோ இப்போ மெட்ரிக்ஸ்ல வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 5 வெர்டிசஸ் இருக்குன்னா மெட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா v cross v. ஸோ 5 ரோ 5 காலம். ஓகே, ஸோ 0 1 2 3 4 0 1 2 3 4 அப்படிதான் வந்து நம்ம வந்து மெட்ரிக்ஸை வந்து பில்ட் பண்ணணும். ஓகே, இஃப் வெர்டிசஸ் கவுண்ட் பேஸ் பண்ணி வெர்டிசஸ் கிராஸ் வெர்டிசஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு மெட்ரிக்ஸ்ல வந்து நீங்க வந்து மெமரி யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அதுக்குள்ள ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 0 எடுத்துக்கோங்க. 0 இட்ஸ் ரிலேட்டட் வித் 1 4. கரெக்டா? ஓகே, so 0 it's related with 1, it's related with 1 as well as 4. இப்போ வந்து நோட் 1 எடுத்துக்கோங்க. ஓகே, நோட் 1 கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா? 0 4 3 2. I think except 1 remain all connected. So வந்து 0 1 பாத்தீங்கன்னா 0 கூட கனெக்ட் ஆயிருக்கு. It's true. Okay, 1 is not connected with 1, so we can ignore this. And 1 is connected with 2, 1 is connected with 3, and 1 is connected with 4. Okay, this is correct. Then 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 is connected with 1 and 3. 2 is connected with 1 and 3. So remaining எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0வா இருக்கு. This is fine. So similarly நீங்க 3 எடுத்துட்டீங்கன்னா 3 vertex 3 பாத்தீங்கன்னா vertex 4, vertex 1 and vertex 2 இந்த மூணு கூடயும் ரிலேட் ஆயிருக்கு. So vertex 1, vertex 2 and vertex 4. ஓகே, சிமிலர்லி வெர்டெக்ஸ் 4மே இப்படிதான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து adjacency மெட்ரிக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ஸ்லைடில் வந்துட்டு adjacency லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு நான் வந்து கிராஃப் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் இன்னும் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் டாபிக்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டாப்பிக்கும் வந்து நான் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் போடுற இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் மோர் ஓவர் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய மோட்டிவேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் விச் மோட்டிவேட்ஸ் மீ டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் டு அப்லோட் லாட் ஆஃப் வீடியோஸ். ஸோ தட் எனக்கும் அது வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ வந்து adjacency லிஸ்ட் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ adjacency லிஸ்ட் வந்து வெரி சிம்பிள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எய்தர் மெட்ரிக்ஸ்ல தான் இருக்கும், இல்லாட்டா வந்து லிஸ்ட்ல இருக்கும். இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தியரியா வந்து நோட்ஸ் அண்ட் வெர்டிசஸ் கொடுத்து அதோட ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் இதுல இதே மாதிரி நம்ம வந்து
கொடுத்திருக்கிற கிராஃப் தியரியை வந்து மெட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணி எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். சிமிலர்லி இப்போ வந்து என்னன்னா வந்துட்டு அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படிங்கிறது அரே ஆஃப் லிஸ்ட். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டுங்கிறது ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஓகே, அதுலயே வந்துட்டு 2 டைமென்ஷனலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லிஸ்ட் இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு லிஸ்ட், அதே மாதிரி இது ஒரு லிஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுதான் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நோட பாத்தீங்கன்னா எக்ஸ், இந்த நோட பாத்தீங்கன்னா ஒய். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், ஒய்யும் வந்து இந்த லிஸ்டோட ஹெட் பாயிண்டர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ விச் ஸ்டோர்ஸ் தி அரே ஆஃப் லிஸ்ட். ஓகே, ஸோ இதோட ரிலேஷன் எப்படி நம்ம வந்து பில்ட் பண்ணிருப்போம்னா, இப்போ நீங்க 0 எடுத்துக்கோங்க. 0ங்கிற லிஸ்ட். ஓகே, 0 எது கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கு? 1 and 4. கரெக்டா? ஸோ 0வோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 4. இது எப்படி வேணா இருக்கலாம். 0 1 4ங்கிறது 4 1 கூட இருக்கலாம். ஓகே, தட் இஸ் இட் டசன்ட் மேட்டர். ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் கேன் கனெக்ட் வித் ஆல் ஆஃப் இட்ஸ் ரிலேட்டட் நோட்ஸ். சிமிலரா இப்போ வந்து நீங்க நோட் 1 எடுத்துக்கோங்க. நோட் 1 எடுத்துட்டீங்கன்னா நோட் 1 கனெக்ட்ஸ் வித் 0, 4, 3, 2. ஸோ எல்லா நோடுமே இருக்கும். கனெக்ட்ஸ் வித் 0, கனெக்ட்ஸ் வித் 4, கனெக்ட்ஸ் வித் 2, கனெக்ட்ஸ் வித் 3. ஓகேவா? ஸோ 0 கூட கனெக்ட் ஆயிருக்கு, 4 கூட கனெக்ட் ஆயிருக்கு, 2 கூட கனெக்ட் ஆயிருக்கு, 3 கூட கனெக்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி நோட் 2 எடுத்துக்கோங்க. நோட் 2 வந்து நோட் 1 அண்ட் நோட் 3, நோட் 1 அண்ட் நோட் 3 கூட மட்டும் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நோட் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா நோட் 4, நோட் 1 அண்ட் நோட் 2. ஸோ நோட் 1, நோட் 4 அண்ட் நோட் 2 வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நோட் 4 எடுத்துட்டீங்கன்னா நோட் 0, நோட் 1, நோட் 3, நோட் 3, நோட் 0 அண்ட் நோட் 1. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து அட்ஜசன்சி லிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கிராஃபோட கீவேர்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் தி கிராஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராஃப் ரிலேட்டட் ப்ராப்ளமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சிங். ஓகே, பட் அதுலேயே நீங்க பண்ண போற ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் அப்ரோச்சே வந்து மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு கிராஃப்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, பட் அந்த கிராஃப்ல வந்து டைரக்டட் அன்டைரக்டட் கிராஃப்ங்கிற டிஃபரன்ஸை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க பண்ற அல்காரிதம் வந்து தப்பாயிடும். சிமிலர்லி அது வந்து வெயிட் அன்வெயிட்டட், அதுல சைக்கிள் இருக்கா இல்ல வந்து சைக்கிள் இல்லையா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து 100% தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லட்டா நீங்க கிராஃப்னு கண்டுபிடிச்சாலும் அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து தப்பா கொண்டு போயிருவீங்க. ஓகே, ஸோ அதுல இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டட் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2 வெர்டிசஸ் இருக்குன்னா டைரக்டர்ல u to v அப்படின்னா அது இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக், u to v தான். இட் டசன்ட் மீன் தட் v to u நம்மளால போக முடியும்னு கிடையாது. இதே அன்டைரக்டட் கிராஃப்ல u to v ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we can blindly assume it is possible v to u also. இந்த ரெண்டு பை டைரக்ஷனுமே பாசிபிள். ஓகே, அண்ட் வெயிட்டட் அண்ட் அன்வெயிட்டட் கிராஃப். ஸோ வெயிட்டட் அண்ட் அன்வெயிட்டட் கிராஃப்னா வந்து வெரி சிம்பிள் தான். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன u and v. ஓகே, ஸோ லெட்ஸ் அசியூம் இட் இஸ் கனெக்டட் வித் திஸ் லைக் திஸ். ஓகே, சி இந்த வெயிட், இந்த ரிலேஷனுக்கு ஒரு வெயிட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் u to v, அதாவது சென்னை டு பாண்டிச்சேரிக்கு வெயிட் பாத்தீங்கன்னா 50 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோமீட்டர். கரெக்டா? ஸோ 50 கிலோமீட்டருங்கிறதா இங்க வந்து வெயிட். ஓகே, பை டிஃபால்ட்டா நீங்க வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா u to v வெயிட் வந்து ஆல்வேஸ் 1. ஓகே, you can consider that is as unweighted graph. Okay, unweighted graphனா by default அதுக்கு வந்து 1 ஒரு ரிலேஷன் இருந்தாலே we can consider 1. weighted graphல என்னன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். ஸோ 50, 100, 200, 300 இந்த மாதிரி வந்து வெயிட் கொடுப்போம். இந்த ப்ராப்ளம் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நோட்ஸ். இப்போ வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. நம்மளோட கூகுள் மேப் எடுத்துக்கோங்க. இப்போ சென்னை டு நீங்க வந்து மதுரைக்கு போகணும்னா உங்களுக்கு வந்து 3 டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். பேஸ்ட் ஆன் த உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அது அல்காரிதம்ல கம்ப்யூட் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அந்த மூணுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைக்ளிக் அண்ட் அசைக்ளிக் கிராஃப். ஒரு கிராஃப்ல சைக்ளிக் அப்படின்னு மீன் பண்ணும்போது நீங்க ஒரு நோட் வழியா போறீங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0, இது வந்து நோட் 1, இது வந்து நோட் 2. சைக்ளிக் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ நீங்க நோட் 0ல ஸ்டார்ட் பண்ணி அதோட அட்ஜசன்சிக்கு போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் 1க்கு போறீங்க. அகைன் நோட் 1ல இருந்து நோட் 2க்கு போறீங்க. ஓகே, நோட் 2ல இருந்து suppose if you are reachable again the same source. Okay,
ஸோ ஒரு சோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ரிலேஷனுக்குள்ள போய் திரும்ப நீங்க அந்த சோர்ஸ்குள்ளேயே வந்துட்டீங்கன்னா தேர் இஸ் அ சைக்கிள். ஓகே, ஸோ அதுவே இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து 0 to 1, 1 to 2 இதுக்கு போறீங்க. பட் இங்க வந்து ரிலேஷன் இல்லை அப்படின்னா திஸ் இஸ் நாட் சைக்கிள். திஸ் இஸ் கால்ட் நாட் சைக்கிள். இதை இன்னொன்னு எப்படி மீன் பண்ணுவாங்கன்னா அசைக்ளிக். ஓகே, சைக்கிள்னா சோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த கண்டினியூஸா நீங்க வந்து டிராவல்ஸ் பண்ணி அகைன் சோர்ஸ் நோட நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் அ சைக்கிள். நீங்க சோர்ஸ் நோட்ல ஸ்டார்ட் பண்ணி அகைன் சோர்ஸ் நோட நீங்க வந்துட்டு வேற ஒரு அட்ஜசன்சி வழியா போகலைன்னா தட் இஸ் கால்ட் அசைக்ளிக். ஓகே, ஆர் நாட் சைக்கிள். அண்ட் கம்ப்ளீட் கிராஃப். கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன மீனிங்னா, இப்போ வந்து ஒரு 3 வெர்டிசஸ் இருக்குன்னா, ஓகே, ஸோ இந்த மூணையுமே நீங்க எந்த நோட ஸ்டார்ட் பண்ணாலும் மீதி இருக்கிற ரிமைனிங் எல்லா நோட்ஸுமே ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க, நீங்க 0, 1, 2. இப்போ நான் 0ல ஸ்டார்ட் பண்ணா 0லேருந்து 1 போகலாம், 1லேருந்து 2 போகலாம், அண்ட் அகைன் 2 to 0க்கு போகலாம். ஓகே, இப்போ நான் இதுவே இப்படி எடுத்துக்கோங்க, நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 1லேருந்து நான் 2க்கு போகலாம், 2லேருந்து 0க்கு போகலாம். ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 2லேருந்து நான் 1க்கு போகலாம், 1லேருந்து அகைன் 0க்கு போகலாம். திஸ் இஸ் கால்ட் கம்ப்ளீட் கிராஃப். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க வந்து மெமரைஸ் பண்ணாலுமே வந்துட்டு இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல மோர் டீடைல்ஸ் அபவுட் தி கிராஃப் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய ப்ராப்ளம்ஸை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.